இந்த யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்குற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக நாம் யாராக இருக்கிறோம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்படி பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆண்டவர் நீதிமான், விசுவாசி, பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, நமக்கு நல்ல பேர் கொடுத்துருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்படின்னு சொல்லி நமக்கு சில காரியங்களில் பேர் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உப்பாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இந்த உலகத்தில் நாம் ஒரு நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்ல ஸ்தானத்தில் நல்ல ஒரு உயர்வில் இருக்கணும்னு விரும்புறது போல ஏசப்பா அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் நாம் என்ன செய்யணும், அவருடைய பிள்ளைகளாக அந்தந்த ஒரு ஸ்தானங்களில் நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது முதல்ல வாசிக்கும் பொழுது பார்க்குறோம். வேதத்தில் எப்படியாகி வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாக பார்க்குறோம். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சம் என்ன செய்யாது, விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார், அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறப்பனால நாம் மற்றவங்களுக்கு வெளிச்சமாய் ஆசீர்வாதமாய் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு லாபமாக இருக்கணும், உபயோகமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கணும், உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் நல்ல கிரியை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய, நற்கிரியை செய்வதற்கு ஆண்டவர் செய்யணும். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். மழையின் மேல் இருக்கப்பட்டனும் மறைந்திருக்க மாட்டார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அநேக காரியங்களை வாசிக்கிறோம். அது போல ரெண்டாவது பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 5:13 நீங்கள் என்ன செய்யும், பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ இந்த உப்பு பாருங்கள், வேதத்தில் மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது 50ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இல்லையா, உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். உப்பு ஒரு பிரயோஜனம் உள்ளது. கெட்டு போகாமல் பொருட்களை பதப்படுத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அந்த உப்பு சாரம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அது வெளியே என்ன செய்ய முடியாது, எதுக்குமே நிலத்துக்கு கூட அது கொட்ட முடியாது, ஒன்றுக்குமே உதவாமல் போயிடும். அதுபோல் ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், உப்பாக இருக்கணும். உப்புனா பிரயோஜனப்படணும். உப்பு என்ன செய்யும், நல்ல டேஸ்ட் கொடுக்குது, சுவையை கொடுக்குறது. அதுபோல் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்தாப்புல 3வது காரியம் பார்க்கும்போது ஒருமனப்பட்டவர்களாய் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமனம் இருக்கணும். மற்ற நண்பர்களோடு நம்ம என்ன செய்ய முடியும், ஒருமனமாக இருக்கணும். சபையில் ஒருமனமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 120 பேர் என்ன செஞ்சாங்க, ஒருமனப்பட்டவர்களாய் அவங்க கூடி ஜெபம் பண்ணும்போது மேல் வீட்டு அறையில் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினபடினாலே பற்பல பாசைகளை பேசி அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனுடைய வார்த்தைகளை அவங்க என்ன செஞ்சாங்க, அறிந்து கொண்டாங்க. அவங்க தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே வேதத்தில் சங்கீதம் 133 வாசிக்கும்போது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறான்னு பாருங்க. அப்போ ஒரு மனம் உள்ள குடும்பத்தில், ஒரு மனம் உள்ள சபையில், ஒரு மனம் உள்ள இடங்களில் தேவன் என்ன செய்யறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஜீவன்னா வாழ்வு, வாழ்வை கட்டளையிடுகிறார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வெளிச்சமாக இருக்கிறோம்.
உப்பாக இருக்கிறோம். மூணாவது காரியம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் எவ்விதத்திலும் வேதனை வாசிக்கிற நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருங்கன்னு பார்க்குறோம். ரெண்டாவது என்ன செய்யும், ஒரு மனம் உள்ளவர்களாக இருங்க. எங்கே ஒருமித்து நம்ம என்ன செய்யணும், ஒரு மனம் வேதத்தில் வாசிக்கிறபடி இந்த வேலையில் 3வது பாயிண்ட் பார்க்க போகிறோம். பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் கவனம் இல்லாதவர்களும் என்ன செய்யணும், நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஒரு மனம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தான் ஒரு மனம் உண்டாகும். விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், வாக்குவாதம் வந்துடும். ஆனால் தேவன் வந்து ஒரு மனதை பிரியப்படுறார். எங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் 133ஆம் சங்கீதத்தில், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அங்கே தேவன் என்ன செய்யறாங்க, ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறான்னு பார்க்கணும். அப்போ ஒரு மனம் உள்ள குடும்பத்தில் அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு மனம் உள்ள சபையிலையும் நிறைய அற்புதங்கள் நடக்கும். எங்கெல்லாம் ஒருமனப்பட்டாங்களோ வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 120 பேர் ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையில் அவங்க கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார், இறங்கினார். இறங்கினபடினாலே அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்நிய பாஷையில் பேசி தேவனை மகிமைப்படுத்தினார். தேவ ஆவியானவர் இறங்கினார். தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல ஒருமனப்பட்ட இடத்துல தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிடுகிற அந்த வசனத்தின்படி ஆவியானவர் அந்த இடத்துல வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எங்கே சகோதரர் ஒருமித்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டுன்னு சொல்றார். அப்போ கணவன் மனைவி பிள்ளைகள் தான் ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தில் நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா, வேலை காரியமா, திருமண காரியமா, குடும்பத்தில் என்ன செய்யணும், ஒருமனமாக ஜெபம் பண்ணணும். ஒருவருக்கு ஒருவர் பேசணும். காரியத்தை அறியாமல் ஒருமனப்பட முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஒருமனமாய் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். எந்த இடத்துல என்ன செய்யணும், கோபம் வைராக்கியமாக நம்ம இருக்கக்கூடாது. வைராக்கியம் எங்கே உண்டோ அங்கே வந்து என்ன சகல துர்ச்செய்திகளும் உண்டாகும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வந்து அண்ணன் செய்யக்கூடாது. அன்புனால ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஐக்கியப்பட்டு ஒருமனமாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஒருமனமாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கற்றுக்க. 4வது பாயிண்ட் 1 பேதுரு 3:9 வாசிக்கும் போது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அப்படின்னு வாசிக்கணும். ஒருத்தவங்க தீமை செஞ்சுட்டாங்கன்னா அது பதில் எப்போ செய்வோம்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏசு இல்லாதவங்க செய்ய ஆயுதமாக இருப்பாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாராக இருக்கிற தலைப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யுது, வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமரில் வாசிக்கும், தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் தீமையை நன்மை நாட வெல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தவங்க தீமை செஞ்சுட்டாங்களா, நன்மை நாட வெல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஏசப்பா பிள்ளைகள் என்ன செய்யணும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசு இந்த பூமியில் நன்மை செய்கிறவர்களாக இருந்தார். அதுபோல் நாமும் என்ன செய்யணும், தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யணும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவங்க. அதனால் மற்றவங்களும் நம்ம ஆசீர்வதிக்கும் போது நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம், அவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதனால என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் 28:1-2 நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அப்போ நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் வாழும் பொழுது நிச்சயமாய் நம்ம ஆசீர்வாதமாய் வாழ முடியும். 5வது காரியம் பார்க்கணும். 1 பேதுரு 3:10-11 ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் உதடுக்கு கபட்டு வசதிப்புக்கு உதடையும் விலக்கி காத்துக்கொள்ளும் பார்க்கணும். அப்போ நாவு வந்து உருவாக்குற சக்தியாக இருக்கிறதுனால இந்த நாவுனால எது வேணுமானு பேசலாம்னு நம்ம பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பேசும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும், தேவனாலே ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். வீணான கபட்டு வசதிப்பு பொல்லாத காரியங்கள் யாரை பற்றி ஏசு இல்லாதவங்க எப்போ பார்த்தாலும் பொல்லாதவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய வேலை அது கிடையாது. நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கணும். நன்மையான காரியங்களை யோசிக்கணும். தீமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அவிசுவாசமான காரியங்களையும் யோசிக்கக்கூடாது. சங்கீதத்திலையும் வாசிக்கணும். நாவை என்ன செய்ய 34:13-14 உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை ஒட்டி வசதிக்கும் விலக்கி காத்து கொண்டு தாவி சொல்றாரு. அதுபோல் நம்ம வாழ்க்கையில்
ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கிறவங்க நம்ம தீமையான இந்த பொல்லாப்பான காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய் அப்படின்னு சொல்கிறாரு. பொல்லாப்பான எரிச்சல் உனக்கு வேண்டான்னு பார்க்குறோம். சங்கீதத்தில் எத்தனையோ வசனங்களை பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பொல்லாப்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்காம தேவனுடைய நன்மையை பிரியமான காரியங்களில் செயல்படணும் ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 8:6-7 வாசிக்கும் பொழுது இப்படியாக பார்க்குறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவியின்படி நடத்தப்படணும். மாம்ச சிந்தைக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள்னு பார்க்கணும். மாம்சத்தின்படியே பேசக்கூடாது. இப்படி அப்படின்னு நம்ம பேசி எதையும் சாதிக்க முடியாது. ஆவியின் சிந்தை, ஆவியானவர் இந்த சூழ்நிலையில் இருந்தால் எப்படி நடப்பாருன்ற கொஞ்சம் யோசித்தால் நம்ம இதை செய்யணும். ஆவியின்படி நடத்தப்படும் பொழுது அந்த இடத்துல ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சமாதானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம் மத்தேயு 6:15 கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ நம்ம ஏசப்பா பிள்ளைகள், ஆண்டவர் நம்மகிட்ட நிபந்தனையோடு எதை மன்னிக்கிறார். எந்த நிபந்தனை இல்லாமல் நம்முடைய பாவம் அக்கிரமம் எல்லா குறைகளையும் அந்நாள் இந்நாள் வரைக்கும் அவர் மன்னித்து நமக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறார். அதுபோல் நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம சகோதர சகோதரிகளை யாராக இருந்தாலும் மன்னித்து மறக்கும்போது நமக்கு நிச்சயமாய் மகிமை கிடைக்கும், தேவனால் கிடைக்கும். மன்னித்து மறந்தால் நிச்சயமாக தேவனால் நமக்கு மகிமை கிடைக்கும். வேதத்தில் வாசிக்கணும். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதி நாளாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் செய்யுங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தை உடையவங்க மன தாழ்மையின் சிந்தை வேணும். அவங்க நம்மளோட குறைஞ்சானா நம்மளோட உடையான்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. தாழ்மையான சிந்தையோடு தாழ்மையானவங்களுக்கு இணங்குங்கள் வேதத்தில் வாசிக்கணும். அப்போ நம்ம ஏசப்பா அப்படி இருந்துச்சு, தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேட்டிமையானவர்களுக்கு இறங்காமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அப்போ ஏசப்பாவுடைய வீண் வார்த்தைகள், வீண் காரியங்கள், வீணான பேச்சுக்கள், வீணான காரியங்கள் நமக்கு நல்ல ஒழுங்குகளை கெடுக்கும். நம்ம ஏசப்பா அப்படியே நன்மையானவைகளை பேச வேண்டும். முதல்ல பார்த்தோம், நம்ம உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். ரெண்டாவது உப்பாக இருக்கணும். மூணாவது காரியம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். நாலாவது காரியம் நம்ம என்ன செய்யணும்? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விட்டு அறிந்திருக்கிறோம். அஞ்சாவது காரியம் வேதத்தில் வாசிக்கணும், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காணணும்னா நம்ம என்ன செய்யணும்? நல்ல காரியங்களை பேசணும், நல்ல காரியங்களை செயல்படணும். ஆறாவது காரியம் நம்ம மாம்ச சிந்தை உடையவர்களாக இல்லாமல் ஆவியின்படி நடத்தப்படும். ஏழாவது காரியம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மன்னித்து மறந்து கிறிஸ்துவுக்காக ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் இதை பார்த்தது நாம் யாராக இருக்கிறோம், நாம் இன்னாவது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நம்ம மூலமாக மகிமைப்படணும் அவங்க விரும்புகிறார். கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.